எண்ணற்ற துண்டுகளை செய்து வரும் ரஞ்சித் குமார் அவர்கள் மாதாவின் கொடியை ஏற்றி வைக்கிறார். அன்னையின் பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே உலகத்தில் கன்னியாகவே ஆசிரியப்பட்டவரே நம்முடைய மாதா வேண்டிக் கொள்ளலாம். இதாக பரிசுத்தாவிற்கு மகிமை உண்டாக்குவது ஆதில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் எங்கெல்லாம் இருப்பதாக உலகங்கள் பாவம் தியானிப்போமாக. பரலோகத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனையை விடாதே. அருள்நிலையில மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடித்திருவயிற்றின் கன்னியாவே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளலாம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடித்திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. முடித்திருவயிற்றின் கன்னியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளலாம்.
நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடித்திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சரேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மரியாயே சரேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடித்திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளமாமே. நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே முடித்திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவாழ்க்கையின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சரேசுடைய மாதாவே பாவிகளாக ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவாழ்க்கையின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறும ஒரு இறைவா எங்கள் மேல் ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்ப வனத்தில் ஆதி பெற்றோர் ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிவெளி என்று அவிடத்தின் வாய்ப்பின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தரலாம் சுவாமி. ஆமே. அருள் கொடியேற்றல் துவங்குகிறது. மரியாதைக்குரிய சமூக ஆர்வலர் மதர் தெரேசா அறக்கட்டளையின் தலைவர் தொழிலாளர்கள் அதிகாரிகள் இந்த விழாவில் பஞ்சாயத்தார் சிவராஜிலையின் தலைவர் ரஞ்சித் குமார் அவர்கள் இப்போது கொடியை ஏற்றி வைக்கிறார். வாழ்க மரியே வாழ்க. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது அன்னையின் திருக்கொடி மந்திரிக்கு ஏற்றி வைக்கப்படும். எனவே அனைவரும் பக்தி விசுவாசத்தோடு அன்னையின் திருக்கொடி முன்பாக வந்து அன்னையை ஆசித்து சொல்ல அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பார்ப்பது போல எங்கள் பாவங்களை போற்றுள்ளோம். எங்களை சோதனை விழிவிடாதையும் தீமை நச்சுத்துக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சரஸ்வதி மாதாவே பாவிகளுக்கு எங்களுக்காக இப்பொழுதும் கொள்ளும். ஆமீன். ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டம் ஏற்படுகிறோம். எண்ணங்களை எடுத்து அன்னை வேளாங்கண்ணி பாதம் நாடுங்கள். அச்சிஷ்ட மாதாவிடம் அருளை கேளுங்கள். இருதய மாதாவிடம் இரக்கம் காணுங்கள். முகையோர் மாதாவிடம் மண்டி போடுங்கள். பாரில் அற்புதமே அன்னை அல்லவா, பாரில் அற்புதமே மாதவல்லவா. மாதா எல்லோர்க்கும் தாயல்லவா. அன்னை தேவ தாயும் திரு காணோ
வட்டார பெரியவர்களே, தாய்மார்களே, ஈபிடாக் 2வது வட்ட பஞ்சாயத்து நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை வேளாங்கண்ணி சிற்றாலயத்தில் 28ஆம் ஆண்டு திருவிழாவை ஒட்டி இன்று துவக்க நிகழ்ச்சியாக கொடியேற்றல் நடைபெற்றது. இந்த சிற்றாலயத்திற்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்திருக்கிறோம். ஒருவரையும் விட்டதில்லை. அன்று கொடியேற்றுதலை மரியாதைக்குரிய சகோதரர் மதர் தெரேசா அறக்கட்டளை சாதனை இப்படி பல விதத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர் தான் அருமை சகோதரர் ரஞ்சித் குமார். வளர்ந்து வரும் தலைவர்களில் ஒருவராக திகழ்கிற ரஞ்சித் குமார் இந்த ஆண்டு கொடியேற்றல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். அவருக்கு எங்கள் திருத்தலத்தின் சார்பில் அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த ஆலயத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஒருவரான அசோக் அவர்கள் சாதனை அளித்து கௌரவிக்கிறார். வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய திப்பேசாமி அவர்களை இந்த சிற்றாலயத்தின் சார்பில் இந்த ஆலயத்தின் நிறுவனத் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் சாதனை அளித்து கௌரவிக்கிறார். தொழிற்சாலையின் ஊழியராக இருக்கின்ற போஜராஜ் அவர்களுக்கு வெங்கடேஸ்வரனுடைய கோவில் நிர்வாகிகளோடான ரவி அவர்கள் சாதனை அளித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். நிறுவனத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்களுக்கு இந்த கோவிலில் முக்கிய பொருள்களில் ஒன்றான சுரேஷ் அவர்கள் சாதனை அளித்து சிறப்பிக்கிறார். முதுகு காமிச்சு தொடர்ந்து எங்களோடு இருந்து பிரார்த்தனை நடத்துகிற மரியாதைக்குரிய பீட்டர் ஐயா அவர்களுக்கு சாதனை அளித்து சிறப்பிக்கிறோம். சார்பில் ராகின் அவர்களுக்கு சாதனை அளித்து சிறப்பிக்கிறோம். குடும்பத்தின் சார்பில் குணசேகரன் அவர்களுக்கு சாதனை அளித்து சிறப்பிக்கப்படுகிறார். அவருக்கு ரஞ்சித் குமார் அவர்கள் சாதனை அளித்து சிறப்பிப்பார். இந்த ஆலய கமிட்டி சார்பில் கோயில் நிர்வாகிகள் ஒருவரான அசோக் அவர்கள் சாதனை அளித்து சிறப்பிக்கிறார். Come here.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கு ஒரு அறிமுகம் தலைமையாக ஒரு இன்னொரு வார்த்தை தேவைப்படுகிறேன். கொஞ்சம் தயவுக்கு கஷ்டப்படாமல் கேட்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு 28 அன்னை வேளாண்மையில் அழைத்த மதிப்பு செய்யக்கூடிய இந்த வட்டாரத்தில் தலைவர் அண்ணன் தாரை அண்ணன் அவர்களே, இவருடைய அரசியல் களத்திற்கு முன்னோடியாக வடிவமைக்கப்பட்ட மதிப்பு செய்யக்கூடிய அண்ணன் சுப்பண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எப்படி வேளாண்மை அவர்களே, இந்த வட்டாரத்தின் பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இளம் பிள்ளைகளே, அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இந்த ஊர் வளரணும், இந்த ஊர் மக்கள் செழிப்போடு வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்னை வேளாண்மையை பிரார்த்திக்கிறோம். அதே போல இந்த ஊரில் பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கிறது. அன்னை வேளாண்மை உறுதுணையாக இருக்கிறது. இந்த ஊரில் ஆஸ்பத்திரி பிரச்சனையாக இருக்கும், குடிக்க தண்ணீர் பிரச்சனையாக இருக்கும், வேலை வாய்ப்பு இல்லாமல் சகோதரர்களுக்கு வேலை அறிகுறியாக இருந்து இந்த ஊரில் பயணம் செய்ய சொன்னால் அறிகுறியை சென்று வீடு செல்வதை அனுபவம் வேண்டும் என்று அந்த தாயை இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறோம். அனைவரை பிரார்த்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த ஊரில் சிறப்போடு வாழ வேண்டும். இந்த ஆண்டு